ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து கார்ன் அல்வா தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கார்ன் ஏன் நம்ம சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுக்கணும். கார்னில் வந்து தேவையான அளவு ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. பசங்களுக்கு டெய்லி எப்படியாவது அட்லீஸ்ட் வீக்கில் 2 டைம்ஸ்னால் கொடுங்க. கார்ன் வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஹைட்டும் வெயிட்டும் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் கிட்ஸ்க்கு. கார்ன் வடா, அப்புறம் ஸ்பைசி பட்டர் கார்ன், அந்த மாதிரி கார்ன் கட்லெட், அந்த மாதிரி எதுனா கொடுங்க. இதில் வந்து ஒரு வகையான அல்வாவும் இப்படியும் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு ஸ்வீட் கார்ன் கதிர் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் ஒன்றும் பாதியே கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா மூணையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட கடலை மாவு இல்லை, அதனால ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, அதாவது கடலைப்பருப்பு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட ரெடிமேடாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் கடலை மாவு, 1லேருந்து 1.5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 1.5 கப்பு கார்னுக்கு 1/2 கப்பு வந்து கீ ஆட் பண்ணுறோம். 1.5 ஸ்பூன் வந்து ரவை ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து அந்த கடலை மாவு, பேசன் ஃப்ளோர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கீயில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும். அது ப்ளஸ் ஸ்மெல்லும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த ஸ்மெல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைச்சி வச்சுருக்கிற கார்னு அதையும் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப்பு வந்து தண்ணீர் வச்சுக்கோங்க. 1.5 கப்பு கார்னு, 1/2 கப் கீ, 2.5 கப்பு வந்து 2 கப்பு வந்து சுகர் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 கப் வாட்டர், ஹாட் வாட்டர். இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னை வந்து நம்ம நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணும்போது கூட வந்து இந்த 2.5 கப்பு தண்ணீர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுட சுட பாய்லிங் வாட்டர் அதில் ஊற்றிட்டு லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா க்ளீனாக வந்து கலக்குங்க. நல்லா கட்டிகளை நல்லா உடச்சி கலக்குங்க. கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் கலக்கிட்டே இருக்கும்போது அதுவே வந்து கரைஞ்சிடும் கட்டிகள்லாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு 6 to 8 மினிட்ஸ் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் வந்து குங்குமப்பூ தண்ணியில் ஊற வச்சு அதில் போட்டிருந்தேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கேரடமம் பவுடர், ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு சூப்பராக குக் பண்ணி எடுத்துட்டேன் 6 to 8 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கப்பு சுகர் ஆட் பண்ணி பார்த்தேன். சுகர் 1 கப்பு வந்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து அதாவது இன்க்ரீஸ் ஆகலை. அதில் ஸ்வீட் டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாதனால அகெயின் வந்து நான் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சுகரை ஒன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு லிட்டு போட்டுட்டு கண்டிப்பாக 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், அந்த லேயர் அப்படியே வந்து ஸ்மூத் ஆகிட்டு, கார்னோட லேயர் ஸ்மூத் ஆகிட்டு மேலே அப்படியே ஒரு கீ ஃப்ளேவர் வந்து, அதாவது கீ மேலே வந்து லிப்ரேட் ஆகி வரும் அந்த அல்வாலேருந்து. லிப்ரேட் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது இந்த மாதிரி கொதன்னு ஒரு சவுண்டு வரும். உங்களுக்கு சவுண்டு வரும்போது அகெயின் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் திருப்பும்போது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக திருப்பிட்டு நீங்கள் திருப்பும்போது பார்த்திங்கன்னா உங்கள் கையை வந்து ஃபாஸ்ட்டாக திரும்புகிற மாதிரி இருக்கும். அதாவது திருப்பும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கார்னோட பதம் அல்வா வந்து கரெக்டாக தெரியும். அப்போ வந்து நம்ம லிட்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி வந்து குக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இந்த அல்வா வந்து குக் பண்ணுறோமோ ஸ்லோ ஃப்ளேமில், அப்போ தான் அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ் தான். இதில் என்னென்ன பாதாம், பிஸ்தா, அப்புறம் கேஷ்யூ, உங்களுக்கு தேவைன்னா காஞ்ச திராட்சை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ பாருங்கள் ஃபாஸ்ட்டாக திருப்புற மாதிரி இருக்குது பாருங்கள். பதம் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் கரெக்டான பதம். ஒன்ஸ் இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பதம் வந்து கரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூடியில் வந்து ஒரு பவுலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இந்த சுட இந்த அல்வாவை சாப்பிட்லாம். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட வெண்ணிலா ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. See you in another recipe. Bye.